இந்த கதையில ஒரு போலீஸ் ஆபீசர் டிராபிக் சேஃப்டிய பத்தி சின்ன பசங்களுக்கு அவர் கையில இருக்கிற பொம்மை மூலமா ஒரு கதை சொல்லலாம்னு ரெடி ஆகுறாரு. அந்த போலீஸ் ஆபீசரோட பேரு ஹட்டானாக்கா அண்ட் அவர் கையில இருக்கிற பொம்மையோட பேரு டாரோ சான். ஹட்டானாக்கு இது நம்ம கரெக்டா பண்ணுவோமா இல்ல இது சொதப்பிடுமோன்னு ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. பட் தைரியத்தை வர வச்சுட்டு அங்க இருக்கிற சின்ன பசங்க முன்னாடி போய் உட்காந்து அவன் பண்ண வேண்டிய அந்த ஷோவை அந்த பொம்மையை வச்சு பண்றான். ஷோவும் நல்லா போயிட்டு இருக்கிற அந்த சமயத்துல ஹட்டானாவால டாரோசான் பொம்மையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதோட பார்ட்ஸ் எல்லாம் கீழே விழுது. ஹட்டானாவும் இந்த பொம்மை உடஞ்சிருச்சுன்னு பார்த்துட்டு இருக்க அப்ப டாரோசானோட கண்ணு ஆட்டோமேட்டிக்கா அசையுது. பட் அதுக்கப்புறம் ஹட்டானாவால அந்த பொம்மையை மறுபடியும் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அந்த பொம்மையும் டிராபிக் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்க அப்பதான் ஹட்டானாக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவன் இப்ப அந்த பொம்மையை கண்ட்ரோலே பண்ணல, அந்த பொம்மை ஆட்டோமேட்டிக்கா பேசுதுன்ட்டு. ஹட்டானாவும் அந்த பொம்மையை பார்த்துட்டு இருக்கு. அப்ப அந்த பொம்மை தலை திருப்பி ஹட்டானாவை பார்க்குது. ஹட்டானாவும் நான் கண்ட்ரோல் பண்ணாம எப்படி இது நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்க டாரோசானும் நான் எப்பவுமே இப்படிதான் பேசிட்டே இருப்பேன், உனக்கு தெரியாதான்னு ஹட்டானா கிட்ட சொல்ல ஹட்டானாவும் அந்த பொம்மையை வாய மூடுன்னு சொல்ல அந்த பொம்மையும் அதோட கையை வச்சு ஹட்டானா வாய மூடுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த டாரோசான் பொம்மை வாய மூடாம பேசிட்டே இருக்க அதோட ஒரு கை உடைஞ்சு போகுது. ஹட்டானாவும் அந்த பொம்மையை பயத்துல ஸ்டேஜை விட்டு கீழே போட்டுட்டு பார்த்துட்டு இருக்க அந்த டாரோசான் பொம்மையும் வலிக்குதுன்னு சொல்ல இதோட இந்த எபிசோடு முடியுது.